பாருமா 3 வேளை சமைக்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், ஒண்ணு விட்டு ஒரு நாள் வீடு சுத்தம் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஓகேன்னா சொல்லு, வந்து வேலை செய். அம்மா என் பொண்ணு நீங்க சொல்ற வேலையும் செய்யும், நீங்க சொல்லாத வேலையும் செய்யும். ஆமாமா சம்பளம் எவ்வளவுமா? அம்மா இப்ப எவ்வளவு வேலைக்கு எடுத்துக்கிறீங்களா? போ அம்மா சொல்ற வேலைன்னா செய் போ. சரிங்கப்பா. அம்மா நான் இப்ப என்ன வேலைம்மா செய்யட்டும்? அம்மா நீங்க சொன்ன வேலை எல்லாம் முடிச்சிட்டோம்மா. வேற என்னம்மா வேலை செய்யணும்? கொஞ்சம் அந்த ரூம்குள்ள போமா. தம்பி இந்த வீட்லயே நீதான்ப்பா ரொம்ப நல்ல பையன். ராக்கம்மா கையை தட்டு, ராக்கம்மா தலையை தட்டு, ராக்கம்மா கையை தட்டு, தலையை தட்டு, கையை தட்டு, தலையை தட்டு, கையை தட்டு, ராக்கம்மா கையை தட்டு. இந்த பசங்க ரொம்ப மோசமான பசங்களா இருக்காங்க. நான் இங்க உடனே போயிடுறேன். ராக்கம்மா கையை தட்டு. இங்க பாருமா, ஊர்ல அங்க எங்கன்னு விசாரிச்சு இந்த வீட்டுலதான் வேலை இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதனால பார்த்து வேலை செய்யணும், சரியா? சரிங்கப்பா. யாரு? இல்ல வெளியே ஆட்கள் தேவைன்னு போர்டு போட்டிருந்தது, அதான் வந்தோம். ஆமா, வீட்டு வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போர்டு போட்டிருந்தேன். யார் வந்து இருக்கிறது? ஓ என் பொண்ணுதான். ஆமா இதான் உன் பொண்ணா? ஓமா. இங்க பாருமா, 3 வேளை சமைக்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், ஒண்ணு விட்டு ஒரு நாள் வீடு சுத்தம் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஓகேன்னா சொல்லு, வந்து வேலை செய். அம்மா நான் அதெல்லாம் கரெக்டா பண்ணிருவேம்மா. ஆமா என் பொண்ணு நீங்க சொல்ற வேலையும் செய்யும், நீங்க சொல்லாத வேலையும் செய்யும். ஆமாமா சம்பளம் எவ்வளவுமா? ஒரு நாளைக்கு 300 ரூபாய், மாசம் 9000 ரூபாய் சம்பளம். 9000 ரூபாவா? லீவ் போடாம வந்தா ஃபுல் சம்பளம் 1ஆம் தேதி கொடுத்துருவேன். ஏமா என் பொண்ணு லீவே போடாதம்மா. அம்மா இப்ப எவ்வளவு வேலைக்கு எடுத்துக்கிறீங்களா? போ அம்மா சொல்ற வேலைன்னா செய் போ. சரிங்கப்பா. அம்மா நான் இப்ப என்ன வேலைம்மா செய்யட்டும்? நீ சாமான்லாம் தொலைக்கிட்டு வீடெல்லாம் பெருக்கிடு. நான் பியூட்டி பார்லர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. அம்மா நீங்க சொன்ன வேலை எல்லாம் முடிச்சிட்டோம்மா. வேற என்னம்மா வேலை செய்யணும்? கொஞ்சம் அந்த ரூம்குள்ள போமா. சரிங்கம்மா. நீங்க தான் புதுசா வேலைக்கு அந்த வேலைக்கார அக்காவா? ஆமாப்பா. வாங்கக்கா வாங்க, வந்து பக்கத்துல உட்காருங்க. அக்கா உங்க பேர் என்ன? என் பேரா ராணிப்பா. சி என்னது பேரு ராணி கோணின்னு? நான் உங்களுக்கு ஒரு பேர் வைக்கட்டா? என்ன பேரு? ராக்கம்மா. என்னது ராக்கம்மாவா? அக்கா நீங்க எங்க வீட்டுல எல்லா வேலையும் செய்வீங்களா? செய்வேன்ப்பா. அப்போ இந்தாங்க என் கையை அமுக்குங்க, என் கை ரொம்ப வலிக்குது. கையை அமுக்குனது போதும், என் முதுகு கடிக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க. அங்கல்ல ரைட். கொஞ்சம் லெஃப்ட் வாங்க, கொஞ்சம் லெஃப்ட் வாங்க. அங்க இல்ல மேல. ஐயோ என்ன நீங்க, உங்க முதுகு கூட ஒழுங்கா சொரிஞ்சு விட தெரியல. சாம் அவங்கள ரொம்ப தொல்லை பண்ணாத, அவங்க இப்பதானே புதுசா வேலைக்கு வந்திருக்காங்க. தம்பி இந்த வீட்லயே நீதான்ப்பா ரொம்ப நல்ல பையன். ராக்கம்மா கையை தட்டு, ராக்கம்மா
தலைய தட்டு ராக்கம்மா கைய தட்டு தலைய தட்டு கைய தட்டு தலைய தட்டு கைய தட்டு ராக்கம்மா கைய தட்டு. இந்த பசங்க ரொம்ப மோசமான பசங்களா இருக்காங்க. நான் இங்க இருந்து உடனே போயிடுறேன். ஏய் ராக்கம்மா கைய தட்டு. ஐயோ அம்மா. என்னம்மா தாக்கு பிடிக்க முடியலையா? போய் கக்கூஸ் கழுவு. என்ன கக்கூஸ் கழுவணுமா? நான் இங்க வேலை செய்ய தான் வந்திருக்கேன். ஒன்னும் கக்கூஸ் கழுவு வரல. என்னது வீட்டு வேலைன்னு வந்துட்டா எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். அப்படி ஒண்ணும் நான் இந்த வேலை செய்யணும்னு எந்த அவசியமும் இல்ல. நான் வரேன். என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டாங்களா? நீங்க அந்த வீட்டுக்கார அம்மாவை என்ன பண்ற பாரு. ஏமா வீட்டுக்கார அம்மா வெளியே வாமா. என்ன ஏமா நான் எந்த வேலைக்கு அனுப்புறானோ அந்த வேலை தான் என் பொண்ணு செய்யணும். அதுக்குன்னு உங்க இஷ்டத்துக்குன்னா என் பொண்ணை நீங்க கொடுமைப்படுத்திட்டு இருக்க கூடாது. வீட்டு வேலைன்னா அப்படிதான் இருக்கும். அதுக்குன்னு இஷ்டத்துக்கு வேலை வாங்குவீங்களா? இங்க பாருங்க, என் பொண்ணை நான் இங்க வேலை செய்ய தான் அனுப்பிச்சு விட்டேன். அவங்க ஒன்னும் உங்க கொத்தடிமை கிடையாது. இப்ப என்ன ஆச்சு? எக்ஸ்ட்ரா சம்பளம் வேணா கேட்டு வாங்கிக்க. உன் பொண்ணை வேலை செய்ய சொல்லு. எக்ஸ்ட்ரா சம்பளமா? நான் என்ன என் பொண்ணை இங்க காசுக்காக வேலைக்கு அனுப்புறேன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? எக்ஸ்ட்ரா சம்பளம்னா எவ்வளவு தந்துட போறீங்க? 300 ரூபாய் கூட 100 ரூபாய் போட்டு 400 ரூபாய் தர போறீங்க. அந்த 400 ரூபாய்க்கு என் பொண்ணை எவ்வளவு வேணா கொடுமைப்படுத்துவீங்களா? இங்க பாரு, ரொம்ப பேசாத. மாசம் 20,000 ரூபாய் தரேன். உன் பொண்ணை வந்து வேலை செய்ய சொல்லு. 20,000மா? ஏய் இங்க வா. அம்மா வீட்டு கக்கூசே பலன்னு இருக்கணும், சரியா? சரிங்கப்பா. போய் ஒழுங்கா வேலை செய். ஆனா வீட்டுல வேற ஏதாவது வேலை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நானும் நல்லா வேலை பார்ப்பேன் மேடம். சொல்றேன் போ.